ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா, ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வர வழியில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிக்கலாம். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. 1 2 ஐயோ ஐயோ துண்ட காணுமே. இப்படியா வெளியே வந்து? ஐயோ எந்த கார நீங்களே விடு, இன்னெல்லாம் எல்லாருக்கும் துண்டு கொடுத்துல இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற, இருந்த ஒரு துண்டியும் தாராவத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போட, உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அது வள்ளிய லுங்கியா? நான் ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி, யாரும் இல்லாம தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன், அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து வச்சு போ. ஏய் இப்படி வரும். வர முடியாதுமா, வர முடியாத பொசிஷன்ல இருக்கேன். எந்த இது இப்படி இருப்ப, என்ன கஷ்டப்பட்டு விழிக்கல நீ வராதுது? நீ இல்ல ஒரு மனுஷனா? ஆதி மனிதன். ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இப்படி வரும். பரவாயில்ல வருவான். மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசுறியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு, தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே 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 கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா திரும்பிக்குமா? வண்டி மாட்டிக்கிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? விடியா நான் இல்லையா? விடியா விடி. ஐயா ஐயா சார். எந்த கையெடு கையெடு. எந்த சார்? இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ. ஒரு கிளப்க்கு வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. மேல்நிலை என்ன அப்பாயின் பண்ண சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் ஒழுங்கால வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 சார். எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன நீங்க? நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்ட் என்ன சொல்ல கேட்க? புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்ட் வலதுக்காரங்க. எம்பி நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல கேட்பாரு. கையை கொடுங்க கையை கொடுங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு, அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா. கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வேற எம்பி வரல, நான் முடிச்சு தரேன். பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னா? இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தான். அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல. பட்டி பவளண்ட பேரு பறந்தது நீதானே?
தம்பி இவங்க எல்லாம் மேனனுடைய ஆட்கள் தம்பி. தம்பி வாங்க தம்பி வாங்க. இந்த பரதேசி மானுக்கு எஜமானே என்னை சமிக்கணும். பாவளம் நீ இனி ஒரு தடவை நீ பறையுமோ? இல்ல ಈ ಜನ್ಮದಲ್ಲಿ ಪರ அம்மாவா ಈ பட்டி அடிக்கும்போ ஒருத்தன் கூட சப்போர்ட் ஆகி வந்து அவனு சேர்த்து அடிக்கட்டே. யாரடா அவன்? எந்த முதலாளி உங்களை மீறி யார் சப்போர்ட் பண்ண முடியும்? அங்கன பற. ஏய் வா. ஆமா எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா தங்கம் பவளம் வியாபாரம் பண்றதா? மேனன் கையில ஒரு பவனம் இருக்கு. யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவனம் அது. என்ன பவளம்? ஆமா பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு. ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதுதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா. உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கிளம்பு. கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு.